guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and it's Kingsley here. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோப் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு உங்களோட லோயலா பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் லோயலா காலேஜ் சம்மந்தமாக போட்ட வீடியோவில் எல்லாத்துலேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள், இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸில் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ கைஸ், இதில் ஃபர்ஸ்ட் வந்திருக்க கமெண்ட் பார்த்திங்கன்னா, ப்ரோ கொஷின் பேப்பர் இருந்தால் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து காலேஜில் வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறமா வந்துட்டு போத் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் ஷீட் ரெண்டுத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, யார்கிட்டையுமே இருக்காது. ஸோ கொஷின் பேப்பர் வந்து இல்லை. கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் எழுதும்போதுமே உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் எப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்துட்டு, டஸ் போத் இன்டர்வியூ அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹேப்பன் இன் த சேம் டே? ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே ஒரே நாள் தான். எக்ஸாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 பார்ட்டாக வச்சுருப்பாங்க. அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதாவது அத்தனை பார்ட் எழுதணுமான்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு செஷனில் இத்தனை பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, செகண்ட் செஷனில் இத்தனை பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. கிளாஸ் ரூம் ஸ்ட்ரென்த்து போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் 4 செட் ஆஃப் எக்ஸாம்ஸுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கே வந்து இன்டர்வியூவும் வச்சுடுவாங்க. மோஸ்ட்டாக ஒரே நாளில் தான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் ரெண்டுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ கைண்ட்லி டெல் வாட் த சிலபஸ் ஃபார் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த கொஷினுக்கு வந்து என்னென்னா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூடு, அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் டேட்டா, இங்கிலீஷ் சென்டென்ஸ் கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து they asked about polynomials, abstraction, why the Python is better than other programming for data handling with the examples. அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டாங்களாம். நான் வந்து வேணும்னா இதை வந்து இந்த சைட்டில் வேணால் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க அவங்க கொடுத்த மெசேஜை. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ டேட்டா சயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, அண்ணா ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள், அட்மிஷன் போடணும், எக்ஸாம் எப்படி இருக்குன்னு, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ இன்டர்வியூ பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் என்னோட பேனலில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் உள்ளே போன உடனே ஒரு சார் ஒரு மேம் 2 பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேம் நீங்கள் வந்து இந்த பையனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள், நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து போயிட்டாங்க. அந்த மேம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து ஆன்சர் சொன்னேன். அவங்க கேட்ட ஒரு 4 கொஷினில் நான் ஒரு 3 கொஷின் கேன்சல் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் கேன்சல் எனக்கு தெரியல. சார் வந்துட்டார். சார் வந்தோடனே, மேம் என்ன மேம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார், நான் கொஷின் கேட்டுட்ருந்தேன் அப்படின்னு. இல்லை மேம் நான் பார்த்துக்கிறேன் கொஷின் கேட்குறத அப்படின்னு சொல்லி இந்த சார் சொன்னார். அந்த மேம் சொன்னாங்க, சார் இல்லை நானே வந்து இந்த பையனுக்கு வந்து மார்க் போட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சார் சொன்னாங்க, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி பின்னாடி போய் உட்காருப்பா, உனக்கு திருப்பி இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னாரு. ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் நான் திருப்பி பின்னாடி உட்காந்துட்டு திருப்பி கூப்பிட்டாங்க அந்த சார். அந்த சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்டார். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், பிகாஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டப்போ எனக்கு வந்து பைத்தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பைத்தானில் வந்து சொல்லுங்கள்
வாட் இஸ் பைத்தான் அப்படின்னாரு. அப்புறம் பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்னென்னு கேட்டார். அப்புறம் ஒரு ரெண்டு கொஷின் அல்ல 3 கொஷின் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்க்யூடா, யூ கேன் லீவ், உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வருதான்னு பார்க்கலாம், ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு இன்டர்வியூவில் நடந்த ஒரு சில ப்ராசஸ். மோஸ்ட்டாக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 minutes தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. பேசிக்காக கேட்பாங்க. ஸோ உங்களோட பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது அவ்வளோதான் இன்டர்வியூக்கு. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்துட்டு, ப்ரோ எம்எஸ்டபிள்யூக்கு சிலபஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எம்எஸ்டபிள்யூக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ என்ன சிலபஸ் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொல்லுங்கள். அடுத்து வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் அண்ட் லீடர்ஸ் பற்றி படிக்க சொல்லுங்கள். அடுத்து வந்து வேர்ல்டு நியூஸ் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். இவ்வளோ தான் ஜென்ரலாக கேட்பாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ எம்எஸ்டபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்களா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஹவு மச் சிஜிபிஏ டிட் யூ ஸ்கோர்ட் இன் யூஜி? நீங்கள் எவ்வளோ சிஜிபிஏ ஸ்கோர் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய சிஜிபிஏ வந்து 92.4 என்னோடய யூஜியில். அதான் வந்து என்னோடய சிஜிபிஏ. நெக்ஸ்ட்டு வந்து, டஸ் யூஜி பிஏ இங்கிலீஷ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ? பிஏ இங்கிலீஷ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டிருக்காங்க. யூஜிக்கு வந்து மோஸ்ட்டாக கிடையாது. யூஜிக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. மித்தபடி வந்து இந்த 12th மார்க் பேசிஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து யூஜிக்கு எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட 12th மார்க் வச்சு தான் யூஜிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின், ப்ரோ எந்த பர்சன்டேஜ் வேணும் இன் பிகாம் டு கெட் அட்மிட்டட் இன்டு எம்காம்? பிகாம்லேருந்து எம்காம்க்கு அட்மிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 85% மேலே இருந்தாலே போதும், அல்லது உங்களுக்கு 80க்கு மேலே இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ப்ரோ ஐ எம் ஸ்கோர்ட் 8.0 இன் மை யூஜி பயோடெக்னாலஜி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு. ஸோ எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பற்றி எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் கேட்டு பார்த்தேன், பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே யாரையும் தெரியல. ஸோ பயோடெக்னாலஜிக்கு வந்து உங்களோட சிலபஸ் யூஜியில் நீங்கள் படிச்சுக்கிறதோட பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக அதில் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்டபிள்யூக்கு சிலபஸ் சொல்லுங்கள் தான் நெக்ஸ்ட் கொஷினும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து, ப்ரோ I did BSc UG, applied for MSW in PG. If anyone like me, share me some tips how to prepare for entrance. சேம் கொஷின் தான். எப்படி எம்எஸ்டபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ப்ரோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிஜிக்கு இந்த இயர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஜிக்கு எப்பயுமே ஒரே ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும்தான். மொத்தமாகவே வந்துட்டு 25 to 30 மெம்பர்ஸ்குள்ளே மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போது எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து காலேஜ் போகும்போது என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே 400 மெம்பர்ஸ் கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் என் கிளாஸில் நாங்கள் படித்தது ஜஸ்ட் 29 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரே ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும்தான். 2 செலெக்ஷன் லிஸ்ட் வந்து யூஜிக்கு மட்டும், பிஜிக்கு கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து, அண்ணா ஒரு ஸ்மால் டவுட்டு, ஷுட் ஐ ஹாவ் டு கிவ் எனி ப்ரொஃபைல் ஆஃப் மைண்ட் வைல் த இன்டர்வியூ லைக் பயோடேட்டா, ரெஸ்யூம் அண்ட் வாட் தே வில் ஆஸ்கிங் இன்டர்வியூ? நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு சில ஸ்டாஃபை பொறுத்து, இப்போது எனக்கு வந்திருக்க ஸ்டாஃப் வந்து ரெஸ்யூம் கேட்கல, என்னோடய டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பட் ஒரு சில ஸ்டாஃப் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் எடுக்காமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ வந்து இன்னும் ரெஸ்யூம் கூட கொண்டு வராமல் வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ரெஸ்யூம் வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்துட்டு, hello, I write my PG exam. I think I may score 34 out of 40, but my fear is I don't average in good. But அவங்க ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் இன்டர்வியூவுக்கு
சொன்னாங்க. பட் எல்லாத்தையுமே வச்சாங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ எந்த பேசிஸில் தி செலக்டிங்னு புரியலை. யூஜி மார்க்ஸும் கன்சிடர் பண்ணுவாங்களா, செலக்ஷன் எந்த பேசிஸில் பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ் மார்க்கு டிஸ்பிளே பண்ணுவாங்களா, எவ்வளோ செலக்ஷன் லிஸ்ட் இருக்கும், இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்த எல்லாரையுமே வந்துட்டு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க. அவங்க வந்து யூஜி மார்க்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அண்ட் என்ட்ரன்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே வந்துட்டு பாதி பேரை வெளியே அனுப்பிடுவாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. நெக்ஸ்ட்டு வந்து யூஜி மார்க்குமே கன்சிடர் பண்ணுவாங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் மார்க்கு டிஸ்பிளே பண்ணுவாங்களா, டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. என்ட்ரன்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா, பட் அவங்க அதை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக. இந்த கொஷினுக்கு வந்து எனக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ப்ரிஃபரன்ஸ் உண்டு. கிறிஸ்டியன்ஸ்க்கும் அங்கே ப்ரிஃபரன்ஸ் உண்டு. பிகாஸ் அந்த காலேஜ் வந்து ஒரு ஜெஸ்யூட் மேனேஜ்மெண்ட். ஸோ கிறிஸ்டியன்ஸ்க்கு கண்டிப்பாக அங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க தான். பட் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாங்க, சிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். சிஎஸ்க்கு வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து நம்ம அந்த யூஜியில் படிச்சிருக்கோம்ல, பைத்தான், அதுக்கப்புறம் வந்து சி, இதோட பேசிக்கான கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்து இதில் என்ன எரர்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஆப்ஷனில் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து மேக்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இவ்வளோ தான் இருந்துச்சு. சிஎஸ்க்கு வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் பேப்பர் இருந்தால் சென்ட் பண்ண முடியுமா, அதை அந்த கொஷின் ஆன்சர் பண்ணிட்டேன். அனிமல்ஸ் இருக்குமா அந்த காலேஜில்? அனிமல்ஸ் இருக்குமான்னு எனக்கு புரியல. அனிமல்ஸ்லாம் அந்த காலேஜில் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து எம்சிக்யூ ஆர் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எம்சிக்யூ தான், டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்லாம் கிடையாது. எம்சிக்யூ தான். 1/2 hour தான் டைமில் 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80% மேலே இருந்தாலே ஓகே தான். யூஜி லோயலாவில் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைனில் வைக்க மாட்டாங்களா ப்ரோ? காலேஜில் போய் தான் எழுதணுமா? ஆமாம், காலேஜில் போய் தான் எழுதணும். ஆன்லைன்லாம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காலேஜில் டேரெக்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விச் கோர்ஸ் ஹாவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன் லோயலா காலேஜ், கேன் யூ கைட் மீ? என்னென்ன கோர்ஸுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா கோர்ஸுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பிஜியில். யூஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. 12th மார்க் பேசிஸில் தான். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து இப்போ விஸ்காம் அந்த மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான் யூஜிலேயுமே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்க்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் ஆல்ரெடி அதை நான் சொல்லிட்டேன். பிஜி கொஷின் எந்த பேஸில் இருந்துச்சு ப்ரோ? மோஸ்ட்டாகவே உங்களோட பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க. பேசிக்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல்லலாம் கேட்க மாட்டாங்க. பேசிக் லெவலில் நீங்கள் யூஜியில் படித்ததுலேருந்து தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் யூஜியில் நீங்கள் படித்ததை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூவை வந்து க்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து உங்களோட எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். So see you soon in the next video. Until then, tata, bye bye. See you on the shining of from Kingsley.